அரைஞ்சதுன்னு நீங்கள் கேட்கலாம்ல. அப்படி அரைஞ்ச உடனே நாங்களாம் பயந்து போய் ஆர்கெஸ்ட்ராலாம் கீழே இறங்கிட்டோம். தலையில் கையை வச்சு ஒரு அப்படியே அந்த தட்டு அதுலேயும் ஆவேசம் வந்தோடனே இந்த கற்பூரெலாம் எடுத்துன்னு வருவாங்க. அதுலேருந்து ஒரு கையில் ஒரு விபூதி அள்ளி வீரமணி சாமியோட தலையில் அப்படி வச்சு, டேய் பாட்டு பாடினே இருந்தால் போருமா, வாடா சபரிமலைக்கு சவுட்டு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டார் அவர், ஒரு பெரியவர். அப்போது சபரிமலைக்கு சவுட்டு அப்படின்னா சபரிமலைக்கு வான்னு அர்த்தம். எங்களுக்கு சபரிமலை யாருக்குமே தெரியாது. அப்போ எங்கள் அப்பா வண்டி தான் மலைக்கு போயிருக்காரு. அப்போ வந்து உடனே மாலையை போட்டு நான் எங்கள் வீரமணி சித்தப்பா எல்லாம் போகும்போது அப்போ நம்பியார் சாமியோட பழக்கம் கிடைச்சிது. மிகப்பெரிய குருசாமி, சாதாரணமான குருசாமி இல்லைங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். பெரிய குருசாமி நம்பியார் சாமி மாதிரி ஒரு குருசாமி இருக்க முடியாது, அதனால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை நேரில் பார்த்த